வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ட்ரெடிஷ்னல் குழம்பு ரெசிபி பார்க்க போறோம். குவிக்காவும் அதே நேரம் சிம்பிளாவும் பண்ணக்கூடிய சேனைக்கிழங்கு கொண்டக்கடலை போட்ட அரைப்புளி குழம்பு. இந்த அரைப்புளி குழம்பு ரெண்டு விதமா பண்ணலாம். ஒண்ணு ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சும் பண்ணலாம், இல்ல பொடி போட்டும் பண்ணலாம். வறுத்து அரைச்ச அரைப்புளி குழம்பு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. இப்ப நம்ம டக்குன்னு ஈஸியா பண்ணக்கூடிய பொடி போட்ட அரைப்புளி குழம்பு பண்ண போறோம். இந்த அரைப்புளி குழம்பு நம்ம சாதத்துக்கு பிசைஞ்சிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். நம்ம இதுல கொண்டக்கடலை எல்லாம் சேர்த்து பண்றதுனால சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட நல்லா இருக்கும். கொண்டக்கடலையை வேக வச்சு போடுறதுனால கொஞ்சம் புரோட்டீன் ரிச்சாவும் இருக்கும். நல்ல ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ட்ரெடிஷ்னல் குழம்பு ரெசிபி. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஈஸியா அதே நேரம் நல்ல டேஸ்டியான அரைப்புளி குழம்பு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அரைப்புளி குழம்பு பண்றதுக்கு 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். அப்ராக்சிமேட்டா 50 கிராம் வெயிட் இருக்கு. இதே கப்ல 1/4 கப்பு கொண்டக்கடலை. இதை வாஷ் பண்ணிட்டு ஓவர் நைட் நம்ம ஊற வச்சுக்கணும். துவரம்பருப்பு வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கர்ல நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த அரைப்புளி குழம்புக்கு புளி கம்மியா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம எப்பயும் யூஸ் பண்றதை விட கம்மியா, அதாவது பாதி அளவு புளி இருந்தா போதும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்துட்டு இருக்கேன். இதை வாஷ் பண்ணிட்டு வெந்நீர்ல ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு புளிஜலத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். கொண்டக்கடலை ஓவர் நைட் ஊற வச்சிருந்தேன் பாருங்க, நல்லா ஊறி எடுத்து இது குக்கர்ல எடுத்துட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு வேக வைப்போம் இல்லையா, அப்போ இது தனியா ஒரு கப்புல வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இன்னைக்கு அரைப்புளி குழம்பு பண்றதுக்கு சேனைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 150 கிராம் இருக்கும். தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பீஸா கட் பண்ணிருக்கேன். இதை நம்ம தாளிப்புல சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சேனைக்கிழங்கும் தேங்காயும் நல்லா வதங்கி எடுத்து இதுல கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இது கொஞ்சம் வேகட்டும். ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் ஆயாச்சு. சேனைக்கிழங்கு ஒரு 50% வெந்திருக்கு. இதுல நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளிஜலத்தை சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலையை சேர்த்துருவோம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இது நல்லா கொதிச்சு புளிஜலத்தோட பச்சை வாசனை போகட்டும். சேனைக்கிழங்கு சாஃப்டா வெந்துடட்டும். நல்லா கொதிச்செடுத்து சேனைக்கிழங்கும் பாருங்க சாஃப்டா வெந்திருக்கு. இதுல 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கலந்து விட்டுருவோம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போக குழம்பு நல்லா கொதிச்செடுத்து நம்ம வேக வச்சிருக்கிற துவரம்பருப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமா தண்ணியை மிக்ஸ் பண்ணி சேர்த்துருவோம். கலந்து விட்டுடலாம். கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கொதி வந்தா போதும். குழம்பு பாருங்க ஒரு கொதி வந்தாச்சு. கொஞ்சமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அரைப்புளி குழம்பு குவிக்காவும் ஈஸியாகவும் ரெடி ஆயிடுது. சேனைக்கிழங்கு இப்ப சீசன், இந்த பொங்கல் டைம் வந்தாலே எல்லா கிழங்குமே சீசன் தான். இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய சேனைக்கிழங்கு டேஸ்டாவும் இருக்கும். சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். அதுல கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு இன்னைக்கு அவரைக்காய் கறி. அவரைக்காய் கறியோட நம்ம அரைப்புளி குழம்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பிரமாதமா இருக்கு. இந்த சேனையும் கொண்டக்கடலையும் இந்த குழம்புல இருக்கிற புளி உப்பு காரம் ஏதாச்சும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா டேஸ்டா இருக்கு. இந்த குழம்புக்கு இதை போல தேங்காய் போட்ட கறியும் நல்லா இருக்கும். இல்ல ரோஸ்ட் ஏதாவது பண்ணி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இல்ல அப்பளம் வடாம் அது சூப்பராகவே இருக்கும். இன்னைக்கு சேனைக்கிழங்கு நான் தனியா வேக வச்சேன். அதுக்கு பதிலா நம்ம பருப்பு கொண்டக்கடலை வேக வைக்கும் போதே ஒரு பாத்திரத்துல சேனைக்கிழங்கையும் கட் பண்ணி குக்கர்லயே வச்சு கூட நம்ம வேக வச்சுக்கலாம். அது போல பண்ணும்போது இன்னும் சீக்கிரம் ஆயிடும். இதுல நம்ம சேர்த்திருக்கிற சாம்பார் பொடி நீங்க வீட்டுல ரெகுலரா யூஸ் பண்றதே நம்ம போட்டுக்கலாம்.
நம்ம சேனல்லயும் வந்து நம்ம சாம்பார் பொடி ரெசிபி வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த சீசன்ல நிறைய கிடைக்கக்கூடிய சேனை கிழங்கு யூஸ் பண்ணி இந்த ட்ரெடிஷனல் ரெசிபியான அரைப்புளி குழம்பு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பரா இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.